சண்டே அன்னைக்கு காலையில் வந்து பார்த்திங்கன்னா நான் இட்லி தான் வந்து செஞ்சுருந்தேன். நல்லா வந்து சாஃப்டாக இருந்தது. ஏன்னா வந்து கொஞ்சமாக வந்து சோறு சேர்த்து தான் வந்து மாவு அரைச்சிருந்தேன். ஆனால் நல்லாவே வந்து சாஃப்டாக இருந்தது இட்லி. மாமியார் தான் வந்து கடைசியாக வந்து அரைச்சிருந்தாங்க. அதனால் தண்ணியாக அரைச்சிருந்தாங்க. இட்லி எப்படி வருமோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் வந்து சூப்பராக இருந்தது. எப்பவும் போல் இல்லாமல் இன்றைக்கி இன்னும் வந்து சூப்பராக இருந்தது இட்லி. இட்லிக்கு இன்றைக்கி தக்காளி, வெங்காயம், தேங்காய், பூண்டு, இஞ்சி இது எல்லாமே சேர்த்துட்டு கார சட்னி தான் வந்து செஞ்சுருந்தேன். இதுக்கே எங்கள் வீட்டுக்காரர் சாப்பிடும்போது ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாரு. இது எல்லாத்தையும் சேர்த்து எதுக்கு ஒரு சட்னி வைக்கணும், தனியாக வைக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது தேங்காய் சட்னி தான் அவருக்கு பிடிக்கும். ஆனால் நான் அது வந்து வைக்கல. இதெல்லாம் செஞ்சிட்ருக்கும் போதே நேற்று வந்து மீன் வாங்கியிருந்தோம். இன்றைக்கி குழம்பு செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா. அதனால் மாமியார் நேற்று வந்து மரவள்ளி கிழங்கு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சோறு வெந்து முடித்த உடனே இட்லி ஒரு பக்கம் வெந்து முடிச்சுட்டு மரவள்ளி கிழங்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடில் வந்து வேக விட்டு எடுத்துக்கிட்டேன். அதை வந்து பார்த்திங்கன்னா மாமியார் வந்து அதை வந்து ஃபுல்லாக வந்து நல்லா நசுக்கி எடுத்துகிட்டு இருந்தாங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததற்கு நன்றி.